நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, தடைபடாது. நமக்கென்று முன்குறித்த காரியம் தடைபடாது. அவர் நிச்சயமா நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இங்க எபிரேயர் புஸ்தகத்துல இந்த எபிரேயனுடைய ஆக்கியோன் எழுத்தாளர், இந்த புஸ்தகத்துடைய ஆசிரியர் பல காரியங்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அநேக பேத்தை அவர் நினைவில் கொண்டு வந்தாலும், குறிப்பாக இந்த அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய அழைப்பும் அவருடைய கீழ்ப்படிதலும் அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களும் 3 காரியங்களை இந்த இடத்துல இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். அது என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம் முடிய ஏறத்தாழ 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களில் தேவனாகி கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அப்படி நம்ம சொன்னதை கீழ்ப்படிந்து இருக்கும்போது, அப்படி ஏற்கனவே ஒருத்தர் கீழ்ப்படிந்து இருந்ததுனாலே அவருக்கு என்ன நடந்தது என்று 2 காரியத்தை விளக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். 9ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த ஆசிரியர் சொல்றாரு, நாம் ஆண்டவருடைய பாருங்க எப்படிப்பட்டவங்க, பிரியமானவர்களே. இந்த இவரும் அப்படிதான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். பிரியமானவர்களே என்று சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நம்புறாராம். உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்களிடத்தில் நன்மையான ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உண்டான காரியங்களும் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்குன்னு நாங்க என்ன செய்யறோம்? நம்பி இருக்கிறோம். சரிங்களா? ஒரு நம்பிக்கை இங்க வருகிறது. 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் உங்கள் பரிசுத்தவான்களுக்கு, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் மறக்கிறவர் அல்ல. யாருக்கு சொல்றாரு? பிரியமானவர்களுக்கு, நன்மை செய்கிறவர்களுக்கு, ரட்சிப்புக்கேற்ற காரியம் இருக்கிறவன்னு நம்பி இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறாரு. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிற உதவிகளையும், அங்க பாருங்க, இந்த வசனம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும், செஞ்சீங்க, செய்து கொண்டு வர்றீங்க. அல்லேலூயா. அப்ப அந்த காரியம் ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி ஆண்டவர் சொன்னாரு மத்தேயுல, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீங்க. என்னுடைய நாமத்தினால வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு பலன் அடையாமல் போகார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. என் நாமத்தால் வர்ற யாவருக்கும் ஒரு சில தண்ணி கொடுத்தா கூட அந்த பலன் கிடைக்கும். 2வது, இந்த மிகவும் சிறுலாக இவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அது எனக்கே செய்தீங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் திருப்பி கொடுக்கிறார். விளங்குதுங்களா? நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்ததிலும் செய்து கொண்டு இருக்கிறதுலையும் இந்த விஷயத்தை அவர் என்ன செய்யற, மறக்க மாட்டார். அப்படி மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நாம எத்தனையோ விஷயம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாலும் அது என்ன செஞ்சிடறோம்? நிறைய காரியங்களை மறந்து போய்விடுகிறோம். தேவன் நமக்கு செய்த மகிமையுள்ள காரியங்கள், ஆசீர்வாதமாகட்டும், சுகமாகட்டும், போக்குவரத்துல கர்த்தர் பாதுகாத்ததாகட்டும், பொருளாதாரமான காரியங்களாகட்டும், எந்த காரியமானாலும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அநேக முறையில மறந்திருக்கிறோம். மறந்துட்டு இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு. அப்பாவிடத்துல பிள்ளைகள் எதிர்பார்ப்பது தப்பு அல்ல. ஆனா 10 செஞ்சு 1 செய்யாம போனார்னா அந்த 10ஐயும் நம்ம என்ன செஞ்சிடறோம்?
மறந்து விட்டு அந்த செய்யாம போற ஒரு காரியத்தை குறித்து தான் பெருசா பேசுகிறோம். இப்படி அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லியிருக்கு. அப்ப சிறியரில் எதை செஞ்சாலும் அது அவருக்கு செஞ்சுங்க, ஏழைக்கு இறங்கினா அவருக்கு செஞ்சுங்க, அவருடைய நாமத்தினால வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்தாலும் அது அவருக்கு செய்தீங்க, அவரை துன்பப்படுத்தினாலும், விசுவாசிகளை கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தினாலும் அது யாருக்கு செஞ்ச மாதிரி தான்? ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி தான். கடந்த வாரத்தில் பார்த்தோம், சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற என்று கேட்கும் போது அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் யார்? அவனுக்கு அடையாளம் தெரியல. அவன் நிறைய படித்தவர், கமாலியல் சொல்லக்கூடிய பாதத்தில் அமர்ந்து படித்தவர். அன்னைக்கு இருந்த பெரிய யூனிவர்சிட்டி அவர் தான். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, 3 பேர் 4 பேர் 5 பேர் அவ்வளவுதான். அவங்களுக்கு தான் அந்த பாடங்கள் தத்துவங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். சாதாரணமானவர்கள் அவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. அப்படிப்பட்ட படிச்சு கற்று கரை தேர்ந்தவர் தான் சவுல் சொல்லக்கூடிய வாலிபன். அது மாத்திரமல்ல, அதாவது மல்லு யுத்தத்தில் அவர் கோல்டு மெடல், சிலம்பாட்டம் பண்ணுவதில் கோல்டு மெடல், ஓட்ட பந்தயத்தில் கோல்டு மெடல். சரிங்களா? இப்படியெல்லாம் செஞ்சவன். நிறைய பணக்காரன். அன்னைக்கு பெரிய கப்பல் வச்சிருந்தாராம். கப்பல். ஒரு கவர்னரே இவர்கிட்ட லஞ்சம் எதிர்பார்க்கிறாருன்னா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் உயர்ந்தவனா இருந்தான். இப்படிப்பட்ட மனுஷன் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் வைராக்கியம் கொண்டவனா இருந்தான். அவர் சொல்றாரு, பக்தியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். பக்தியின்படி என்ன செய்யலாம்? குற்றம் சாட்டப்படாத. ஏனென்றால் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை கொலை செய்தான், கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து சிறைச்சாலையில போட்டான். அதை என்ன சொல்றாரு ராஜா கிட்ட பேசும்போது, அகிரிப்பு ராஜா சொல்லுங்க, ராஜா கிட்ட பேசும்போது சொல்றாரு, இதெல்லாம் நீங்க விசாரிச்சீங்கன்னா சட்டப்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். வைராக்கிய தேவ பக்திபடி நான் என்ன செய்யறவன்? குற்றம் சாட்டப்படாதவன். நான் செஞ்சது என்ன இல்லை, குத்தமே இல்லை. ஏன்னா என் ஆண்டவரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறவனா இருக்கிறேன், என் கடவுளை குறித்து நான் வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு? மேசையா சொல்லக்கூடியவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனா இந்த இயேசு தான் மேசியா என்று அவங்களால விளங்கிக் கொள்ள முடியல. இவன் கற்றுக்கொண்டான், நிறைய கற்றுக்கொண்டான், எல்லா அறிவும் இருக்கு. ஆனால் இயேசுதான் மேசையா என்று அவனால் என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியல. இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் சொன்னதை கடந்த நாட்களில் பார்த்தோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம இருக்கான வசனம் இருக்கு. ஆனா மூல பாஷையில் அப்படி இல்லை. தாங்கள் செய்கிறது இன்னார் என்று தெரியாம இருக்கிறார்கள். யாருக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்தான் நான் என்று இவர்களுக்கு தெரியல, அறியாமலேயே செய்யறாங்க, இன்னார் என்று தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு ஜெபிக்கிறத கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைய. சரிங்களா? இப்ப அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, சவுலை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீங்க யாரு? அடையாளம் தெரியல. சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்பட்டாலும் அது யார் துன்பப்படுறாங்க? யார் துன்பப்படுறாரு? இயேசு துன்பப்படுகிறார். உங்கள் தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலியை தொடுகிறான் என்று சகரில வாசிக்கிறோம். சரிங்களா? நாம கஷ்டப்பட்டா நம்மோடு கூட அவரும் என்ன செய்கிறாரு? கஷ்டப்படுறார். அவருடைய நாமத்துக்கு யார் என்ன செஞ்சாலும் அது யாருக்கு செஞ்ச மாதிரி? ஆண்டவருக்கே செய்த மாதிரி. இங்க என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழி செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்திற்காக மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க காட்டுகிற அன்பு ஒரு நாளும் ஆண்டவர் மறக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அப்படி மறந்துட்டார்னா என்ன அர்த்தம்? அநீதி உள்ளவர், நன்றி கெட்டவர், நன்றி இல்லாதவர், அதான பொருள். சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அன்பின் காரியத்தை மறக்கிறதுக்கு அவர் யார் கிடையாது, அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லிட்டு அது கீழே இருக்க வசனம் பாருங்க.
நீங்கள் அசதியாயிராமல். நீங்க எப்படி இருக்க கூடாது? இதுவரைக்கும் நீங்க செய்து வந்ததெல்லாம் சரி, அதனால ஒரு பெரிய காரியம் சொல்ல முடியாது. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் எப்படி இருங்க? அசதியா இருக்கக்கூடாது. அசதியா இருக்கக்கூடாது. ஆவியில அனலா இருங்கள் என்று சொல்ல இருக்கு. ஆவியில எப்படி இருங்க? அனலா இருக்கும். எப்பொழுது நமக்குள்ளாக வேத வசனமாகிய வசனம் அக்கினி போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இதுவரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு நீங்க ஊழியம் செய்தீங்க, செய்து கொண்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அப்படி சாதகமான காலங்கள் அல்ல. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட சாதகமான காரியம் அல்ல. இனி வரக்கூடிய காலங்கள் கொடுமை நிறைந்த காலமாக காணப்படுகிறது. ஆகையினாலே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தரை துதிக்கிறதுல, ஆராதனையில கலந்து கொள்வதில், வேத வசனத்துக்கும் முதலிடம் கொடுக்கிறதுல, உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு சாட்சியா வாழுகிறதுல எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே யூடியூப்ல ஒரு செய்தி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நீங்க பாருங்க. வசதி வந்தால் அசதி வரும், வசதி வந்தால் அசதி வரும் என்று சொல்லி ஒரு தலைப்புல ஒரு யூடியூப்ல செய்தி ஒன்று கிடக்கு, பார்க்காதவங்க பாருங்க. இப்ப அசதியாய் இருக்க வேண்டாம் என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். எந்தெந்த காரியத்தில் அசதியா இருக்கக்கூடாதான்? வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாயிருந்து. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை நீங்க பின்பற்றின இருக்கணும். பின்வாங்கி போனவர்கள் என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. அவங்க உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது. உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? நல்லா ஜெபிக்கிறாங்களா அவங்க உங்களுக்கு ரோல் மாடல். ஆராதனைக்கு கரெக்டா வர்றாங்களா அவங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல். விசுவாச வாழ்க்கையில வளர்றாங்களா அவங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல். அவங்களை நீங்க பின்பற்றவங்களா இருக்கணும். விசுவாசத்துல நீடிய பொறுமையா, விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். இப்ப ஒருத்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு ரோல் மாடலா இருக்கிறார். பின்வாங்கி போயிருக்காங்க பாத்தீங்களா? ஜெபிக்கிறவங்க இப்ப ஜெபிக்காம கிடக்குறாங்கல்ல, ஆராதனைக்கு வர்றவங்க வராம கிடக்குறாங்கல்ல, விசுவாச வாழ்க்கை விட்டு ஒளிந்து போயிருக்காங்கல்ல, அவங்களை பின்பற்றாதீங்க. அவங்களை பின்பற்ற அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், இப்ப அவங்க ஜெபம் பண்ணாம இருக்காங்க. எப்படி பாஸ்டர் நாங்க அடையாளம் கண்டு கொள்வது? முன்னாடியில் நல்ல விசுவாசத்துல இருந்தாங்க அந்த அக்கா, அந்த அண்ணன். இப்ப அவங்க விசுவாசத்துல இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஒரு அளவுகோல் என்ன? ஒரு அளவுகோல் இருக்குல்ல, அது என்ன என்று கேட்டீங்கன்னா, அவங்க கிரியினாலே அவர்களை அறிவீர்கள். கிரியை, சரிங்களா? அதாவது கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அந்த மாதிரி கிரியில்லாத விசுவாசம் எப்படி இருக்கும்? செத்து போன நிலைமையில காணப்படும். என் கர்த்தருடைய பிள்ளைய, ஆகையினால அவங்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். ஆதி நிலையில இருக்கிறார்களா இல்ல அதை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்களா? ஆரம்பத்தில் அவங்க பேசின வார்த்தைகள் என்ன, இப்பொழுது அவங்க பேசின வார்த்தை என்ன, ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் என்ன, அதே உற்சாகத்தில் இப்ப இருக்காங்களா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்களுடைய கிரியை வச்சுதான். அவங்க மனசுக்குள்ள நுழைஞ்சு போய் யாரும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவங்களுடைய கிரியை மூலியமாய் அவங்களுடைய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகையினால இங்க என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். விசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களை நீங்க என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம்,
உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன். இது ஆரம்பம்தான், முடிவு ஒன்று இருக்கு. அதெல்லாம் இங்க ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்துல முதல் பகுதி, நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவில் கடவுள் கொடுத்து விட்டார், ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் வந்துருச்சு, போதுமென்று இல்லை. ஊழிய காரியத்தில் நான் சொல்றேன், விசுவாச காரியத்தில் சொல்றேன், இன்னும் அதிகமாய் கர்த்தர் என்னை கொண்டு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அது பூர்ண நிச்சயம் உண்டாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று நம்ம ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் என்ன இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், ரட்சிப்பை இழந்து விட்டால் நிச்சயமா அது மறுபடியும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு சில வேலை பெற்றுக்கொள்ள மாதிரி தெரியும், ஆனா ஆதி அன்பு அவங்க கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. முன்னாடி கள்ளம் கவடம் இல்லாம இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ, முன்னாடியெல்லாம் ஆண்டவர் தான் என் வாழ்க்கை, ஆண்டவர் தான் என் ஜீவன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி எப்படி நம்ம உறுதிமொழி கொடுத்து ஜீவிச்சோமோ, அப்படிப்பட்டவங்க பின்வாங்கி போய் மறுபடியும் வந்தாங்கன்னா ஆதி நிலையில் இருக்காது. ஆனா ஏதோ வர்றோம், ஏதோ சர்ச்சுக்கு என்ன செய்யறேன் வர்றேன், அந்த லிமிட்ல தான் இருப்பாங்களே தவிர ஆதி நிலை அவங்களுக்கு இருக்குமா என்று பார்த்தால் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதான ஒரு காரியங்கள் தான். இங்க தான் சொல்றாரு, நீங்க அப்படி இருக்க வேண்டும் நான் என்ன செய்கிறேன், ஆசையாய் இருக்கிறேன். இப்ப சொல்ல வர்றாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி நம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சொல்லுவாங்க, நிச்சயமா நான் கொண்டு வந்து உனக்கு என்ன செய்ய அந்த காரியத்தை கொடுத்துட்றேன், அந்த பணத்தை கொடுத்துட்றேன், அல்லது ஒரு பொருளை கொடுத்துட்றேன் சொல்லுவாங்க. நிச்சயமா வருவியா, சத்தியமா சொல்றேன்டா, அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், சில பேர் சாமிக்கு மேல சத்தியம், சில பேர் என் மேல சத்தியம், உன் மேல, சில பேர் பார்த்தா அவங்க எதுக்கு வரேன்னா அவன் மேல சத்தியம் வைப்பான். இப்படி சத்தியம் வைக்கிறவங்க உண்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ண வேண்டும், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால தம்மேலையே சொல்லிவிட்டாரா. அல்லேலூயா. அந்த வார்த்தை நல்ல அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நான் நிச்சயமா கொடுப்பேன், நான் நிச்சயமா என்ன செய்வேன் கொடுப்பேன், தம்மேலையே தான் ஆணையிட்டார். ஏன்னா அவரை விட பெரியவங்க யாருமே இல்லை, அவரை விட பெரியவங்க யாருமே இல்லாததுனால அவர் தம்மேலையே ஆணையிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படிப்பட்ட நிலைமையில ஆபிரகாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவர் யாரு? ஆபிரகாம் யாரு? ஒரு யூதனா, ஒரு கிறிஸ்தவரா? இல்ல, அவர் யாரு? ஒரு புறஜாதியான், விக்கிரங்களை வணங்குகிற மனுஷன், பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவன். பாபிலோன் ஊரு, பாபிலோன் விக்கிர ஆராதனைக்காரர் மாத்திரம் விக்கிரங்களை செஞ்சு உருவாக்கி விக்கிர மனுஷனா இருந்தான். அவங்க குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு தெரியும். அந்த மனிதனை தான் கர்த்தர் வேறு பிரித்தார். அல்லேலூயா. அவரோடு நம்மளையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாமளும் ஒரு காலத்தில் எப்படிதான் இருந்தோம், அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். விக்கிர ஆராதனைக்காரர்களாக இருந்தோம், அப்படிதானே? விக்கிரங்களை உருவாக்குவர்களாக இருந்தோம், விக்கிரங்களை வைத்து புலப்பத்தனம் பண்ணுகிறவர்களாக இருந்தோம், அப்படிதானே? நம்மளை தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வேறு பிடிச்சு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். நீங்க இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்கள் நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறாரே தவிர தாழ்ச்சி ஆகவே இல்லை. அல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளை விட்டு தாண்டி போயிருக்கலாம், சில காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில முன்குறித்ததை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மதியினத்தினாலே, புத்தி இல்லாததினாலே சில காரியத்துல போய் என்ன செஞ்சிருக்கலாம், வம்படியா போய் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அதுக்கு காரணம் யார் கிடையாது, கர்த்தர் இல்லை, அது நாம தான் தவிர அது கர்த்தர் காரணம் இல்லை. ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது யாக்கோபு புஸ்தகம்
ஸ்தோத்திரம் 1:12-13 வாசிங்களேன். சோதிக்கப்படுகிற எவனும், யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக. இவ்வளவு சோதனை வருது, இவ்வளவு கஷ்டம் வருது, இவ்வளவு சோதனை வருது என்று சொல்லாமல் கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று என்ன சொல்லக்கூடாது. கடவுள் என்னை சோதிக்கிறார் சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருப்பானாக. அப்படி என்றால் உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, யோபுவை கர்த்தர் சோதித்தார்ல, சோதித்தார்னே இருக்கு. என்ன செய்தாரா? சோதித்தார். அது யார் மூலியமா? பிசாசு என்ன செய்யற? அவன் மேல கண்ணு வச்சிருக்கிறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறான், அவனுடைய செல்வாக்க பார்க்கறான், அவன் மேன்மையை பார்க்கறான். அவர் வீட்டை சுற்றிலேயே ஆண்டவர் என்ன செய்தார்? வேலை எடுத்து பாதுகாத்திருந்தார். இதனால பிசாசுக்கு யோபு மேல ஒரு கண்ணு. இன்னைக்கு உங்க மேலெல்லாம் ஒருத்தருக்கு கண்ணு இருக்கா? உங்க மேல ஒருத்தருக்கு கண்ணு. யார் அவன்? பக்கத்து வீட்டுக்காரனா? ஏத்து வீட்டுக்காரங்களா? இல்ல, பிசாசு ஒரு கண்ணு. எப்படி இவங்க சர்ச்சுக்கு போயிடுறாங்கன்னு பாத்துறேன், எப்படி இவங்க ஜெபிக்கிறாங்கன்னு பாத்துறேன், எப்படி ஆலயத்துக்கு போய் ஒரு மனசோடு இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க பாத்துறேன். பின்னாடியே வந்து நமக்குள்ள என்ன வருவான்? ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான், பல சிந்தனைகளை கொண்டு வருவான். ஆலயத்துக்குள்ளே நம்ம அமர்ந்திருந்தாலும் எண்ணங்களை வெளியே கொண்டு போய் அப்படியே கடைசியில் பார்த்தா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்க இருந்தா தானே இவங்க நினைவுகள் எல்லாம் வேற பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க நினைவுகள்லாம் வேற பக்கம் இருக்கிறதுனால அந்த அல்லேலூயா அடிக்கடி ஊழியக்காரங்க சொல்றது பாவம் இதுக்காக தான். சரி, சத்தம் போடாச்சு உள்ள வந்து விழுகட்டும், ஆவி மாக்கி நேரத்தில் வெளியே போகட்டும், சரிங்களா? இப்படி ஒரு கண்ணு. ஆனா சோதித்தார்னா ஆண்டவர் அதன் பிறகு ரெட்டிப்பாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார் இருக்கு. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். ஏன்னா வேஞ்சொல்லு சோதிக்கப்பட்ட பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை, சரிங்களா, மேல சோதனை சகிக்கிற மனுஷன் யோபு என்ன செய்தாரு? சகிச்சார். அவனாலே பிரச்சனை இல்லை, பிசாசு அவன் மேல வச்ச டார்ச்சர் ஆண்டவர் அனுமதிச்சார். சோதித்தார்ல என்ன செய்தாரு? அனுமதித்தார். ஆனா ஜீவனத்தோடு மட்டும் உனக்கு என்ன கிடையாது? அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனா அந்த விசுவாசத்தை அவன் காத்து கொண்டான். என்ன இழந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை, ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. சரிங்களா? எவ்வளவு பெரிய பாடு, எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால அங்க ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே இப்போ யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த 3 நண்பர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் யோபு கிட்ட காணிக்க கொடுத்து, பலி செலுத்துகிற கொடுத்து அவங்கிட்ட கொடுங்க. அவன் உங்களுக்காக என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். அவனுடைய முகத்தை நான் பார்த்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன் இப்படி சொல்றாரு? ரொம்ப நாள எனக்கு புரியாமலே இருந்தது. அந்த 3 பேர் நண்பர்கள் தானே. ஆனா இடையில நீங்க அந்த அதிகாரங்கள் 35 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 3 பேரும் பயங்கரமா பேசுறாங்க, பயங்கரமா பேசுறாங்க. நண்பர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? விரோதிகள் மாதிரி, அந்த மாதிரி, நீ அப்படிப்பட்டவன்டா, நீ இப்படிப்பட்டவன்டா, நீ நல்லவனா இருந்தா உனக்கு இவ்வளவு சோதனை வருமா, நீ நல்லவனா இருந்தா உத்தமனா இருந்தா இவ்வளவு பிள்ளைகள் செத்து போவாங்களா, நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப, நீ பாவம் பண்ணாம கடவுள் இப்படி சோதிக்க மாட்டாரு, கடவுளை விட நீ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இப்படி எல்லாம் சொல்லி மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஆண்டவர் சொன்னா கடைசியில் கேட்டுட்டு யோபுவும் சில காரியம் பேசினாரு. 35ஆம் அதிகாரத்துல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா இடைகட்டி கொள்ள நில்லு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றான் ஆண்டவர். யாருக்கிட்ட? யோபு கிட்டவே. நல்ல ஆம்பளையா இருந்தா நில்லு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கேட்கும் போது அவன் சொல்றான், என் வாயை நான் பொத்திக்கிறேன், என் ஆண்டோட என்னால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு கடைசியில் வர 41 42 வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாக யோபு நிதானமா பேசணும் போல நீங்க என்ன செய்யல, பேசல. நீங்க நிதானம் தவறி பேசுறீங்க. கோபத்துல சில பேர் என்ன செய்யாது, பேசுற வார்த்தை, எல்லா வார்த்தை நல்ல வார்த்தை வருமா? கோபத்துல பேசுற வார்த்தை வராது. ஒரு கண்ட்ரோல் பண்ணி பேசினாலும்
கோபத்துக்கு அறிவு கிடையாது. கோபத்தில் சில வார்த்தைகள் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுக்கு பிறகுதான் நாம் இப்படி பேசியிருக்க கூடாதோ, இந்த வார்த்தை அவங்க மனசு வேதனைப்பட்டிருக்குமோ, இந்த வார்த்தை அவங்க மனசில் குத்திக்கிட்டு இருக்குமோ, இனிமேல் அவங்க முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், அவங்க முகத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்கள வஞ்சதானே எனக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை அவங்க மறந்து போயிட்டால், பெரும்பாலும் மறக்க மாட்டாங்க, ஒருவேளை சரியா அவர் எந்த யார் மேலே இருக்கிற கோபத்தை எப்படி பேசிட்டாரோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டு பெருந்தன்மையாக போனாலுமே வஞ்சம் நமக்கு எப்படி இருக்கும், அந்த வார்த்தை தவறி பேசுவோம். அவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு இருக்கும். தனிமையில் பார்த்து சாரி அப்படி கேட்டால் தான் மனசுக்கு என்ன வரும். ஆனால் ரொம்ப பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சாரி கேட்கவே மாட்டாங்க. அதில் ஒரு பெரிய கௌரவம். சரி, இப்போ அவங்க யோபு நிதானம் பேசுகிற மாதிரி நீ என்ன செய்யலை, பேசல. உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, வாக்குவாதங்கள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் காணிக்க கொண்டு போய் அங்கே கொடுங்க. அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். யோபு முகத்தை பார்த்து உங்களை ஆசைப்படுவேன். அது என்ன, பலி செலுத்தணும், பலி செலுத்தியாச்சுன்னா ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, கொண்டு வந்து கொடுத்தாங்க. பலி செலுத்த ஜெபம் பண்ணணும். யாருக்காக? தன்னுடைய நண்பர்களுக்காக, சிநேகர்களுக்காக வேண்டிக் கொண்டான் இருக்கு. அது என்ன, அவனுடைய முகத்தை பார்த்து நான் என்ன செய்வேன், நான் முகத்தை பார்த்து என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேங்கிறார். இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பாப்போம். யோபு 42 சீக்கிரடுங்க. அப்பொழுது 42:9 அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்நாத்தும் நாகாமத்தினான சோபாரும் போய் சொன்னபடியே செய்தார்கள். சொன்னபடியே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க கொண்டு போய் என்ன செய்யுங்க, போங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. 7ஆம் வசனத்தை இங்கே படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் யோபுவோட பேசின பின்பு கர்த்தர் தேமானின் எலிபாசையும் நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அங்கே போய் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ என்ன சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சீரழிப்பு மாற்றி முகத்தை பார்த்தான். என்ன புரியுது உங்களுக்கு இதுல? ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏப்பா அவன் பேசுற மாதிரி நீங்க என்ன நிதானம் பேசல, உங்க 3 பேர் மேல எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். அதனால போய் என்ன செய்யுங்க, 7 வயதான ஆட்டுக்குட்டி கொண்டு போய் அவன் கொடுங்க, பலி செலுத்தா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு கொடுத்தாங்க. யோபு முகத்தை பார்த்தாரா. என்னன்னா, ஏன்னா ஏற்கனவே 2, 3, 4 பேருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு. இப்ப வர்றானுங்க வந்து எனக்காக நீ ஜெபம் பண்ணு சொல்லும் போது முழு மனசா ஜெபம் பண்றானா, மனசுல கசப்பு வச்சுக்கிட்டே ஜெபம் பண்றானா? முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். முகத்தை பார்த்தா தெரிஞ்சு. ஏன்னா இதயத்தின் கண்ணாடி எதுதான்? முகம்தான். முகத்தை பார்ப்பேன். வேண்டா வெறுப்பா ஜெபம் பண்ணாலும் தெரிஞ்சிடும். உள்ளூர காரியமாக ஜெபம் பண்ணாலும் முகம் என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். இவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே கூடாது, வந்துட்டாங்க, வேற வழியே இல்லை. இவங்களுக்காக ஜெபம் பண்ண போனா மற்றவங்க என்ன பார்த்து என்ன செய்வாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆகினால இவங்க ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயம். ஆனா மனசுக்குள்ள இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் குடும்பம் விளங்கக்கூடாது மனசுக்குள்ள. ஆனா பார்க்கிறவங்களுக்கு வேண்டிய என்னது, அப்படி இருந்தாலும் முகம் என்ன செஞ்சிடும், அவன் முகத்தை நான் பார்ப்பேன். ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறவர். மனுஷனோ முகம் பார்ப்பான், ஆண்டவரோ ஆனா இங்க முகத்தையும் பார்க்கிறாராம். ஆண்டவர் என்ன செய்வாரு, முகத்தையும் பார்ப்பார், இதயத்தையும் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முகத்தை பார்க்கும்போது ஆரம்ப நாட்கள் இருக்கும்போது எப்படி நண்பனாக இருக்கும்போது முகம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே அவங்களுக்காக ஜெபம் பண்ணாரா. அந்த நண்பர்களுக்கு அல்ல, இவன் சிறையிருப்பை கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. சரி, அப்ப சோதிக்கப்படுகிற எவனோ தான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக. அப்படி எப்படி சோதனை வருது? அது கீழே வசனங்க.
கடவுள் உங்களை பொல்லாங்கினால் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிப்பதும் இல்லை. அவன் கவனிச்சுக்கிடுங்க, அவன் தன் தன் இச்சையனாலே, இச்சைன்னா ஆசை, இதை செஞ்சா நான் பணக்காரன் ஆயிருவேன், இது செஞ்சா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன், இது பண்ணனா அது ஆயிருவேன், இது செஞ்சா இச்சை. இந்த அவனவன் தன் தன் இச்சையினால என்ன செஞ்சிடறான்? இழுக்கப்படுகிறான். உலகத்துல என்ன செய்யறான்? இழுக்கப்படுறான். அவன் பாரு பணக்காரனா இருக்கான், அவன் பாரு வீடு வாங்கியிருக்கான், அவன் பாரு கார் வாங்கியிருக்கான், அவன் தோட்டம் வாங்கியிருக்கான், துறை வாங்கியிருக்கான், வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கான், நாங்கள் இப்படி இருக்கிறதா? அவனவன் தன் தன் சுய இச்சையினால என்ன செய்கிறான்? இழுப்புண்டுகிறான். இது உலகத்தான் அப்படி நினைக்கலாம், தப்பு இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம யாரை பார்க்கணும்? ஜெபிக்கிறவங்கள, ஆராதிக்கிறவங்கள, சபையில முன்மாதிரியா இருக்கிறவங்கள, எபிரேயர் நம்ம 6ல வாசிச்சோம் இல்லையா, அவங்கள தான் நம்ம முன்மாதிரி வைக்கணும் தவிர உலகத்தான முன்மாதிரியை வைக்க கூடாது. உலகத்தான முன்மாதிரி வச்சீங்கன்னா அதான் உலகம், அதில் நீ இழுப்புண்டு போவாய். காந்தம் எப்படி ஒரு இரும்பை எப்படி இழுத்து கொள்ளுமோ, இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு தெரியுமா? இந்த பூமிக்கு என்ன இருக்கு? ஈர்ப்பு சக்தி. எப்படி சொல்றோம்னா, ஒரு கல்லை தூக்கி நீங்க மேல வீசுங்களேன், எவ்வளவு ஸ்பீடா வருதுன்னு கீழே போன வேகத்துக்கு அப்படியே வந்துடும். இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி, பூமியில ஈர்ப்பு சக்தி இது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல போயிட்டாங்கன்னா ஆட்கள் நடப்பாங்களாமா? கீழே இழுக்கிற சக்தி அதுக்கு இல்ல. அப்ப எது வரைக்கும் இந்த பூமி ஈர்க்கிற சக்தி இருக்கு? ஒரு குறிப்பிட்ட மைல்கள் தூரம் வரைக்கும் தான் ஈர்ப்பு சக்தி. அப்ப அதுக்கு மேல நம்ம போயிட்டோம்னா இந்த பூமி நம்மளை இழுக்காது. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. பிரச்சனை வரும், சோதனை வரும், பாடு வரும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறோம்ல, உலகம் என்றாலே பாடுகள் தானே. அப்ப இங்க நான் இருப்பேன், எனக்கு எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நியாயமா? நியாயம் கிடையாது. அப்ப முதலாவது என்ன செய்யறான்? சோத்திரம். இழுக்கப்பட்டு சிக்கிக்கிறான். முதல்ல இழுக்கப்படுறான், ரெண்டா சிக்க வச்சிடறான். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, அப்படியே போனேன், கடைசியில் சிக்கிக்கிட்டேன். 4 சீட்டு வரைக்கும் நல்லா போச்சு, 7வது சீட்டுல சிக்க வச்சுட்டான். கடவுள் இப்படி சோதிச்சுட்டாரே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கனே. கடவுளா சோதிச்சாரு? அவன் தன் தன் சுய இச்சையினால், இச்சையினா ஆசையினால் இழுக்கப்படுறான், சிக்கிக்கொண்டு அப்புறம் சிக்கப்பட்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுறான். அது கீழே வசனம். பின்பு இதெல்லாம் நீ மாட்டிக்கிட்ட பிறகு, இதெல்லாம் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பின்பு இச்சையானது, அதாவது ஆசையானது கர்ப்பம் தரிக்கும். 10 மாசம் ஆயிருச்சு, இப்ப 10 வருஷம் ஆச்சு சீட் நடத்தி. இச்சையானது என்ன, ஆசையானது என்ன உண்டாக்கும்? கர்ப்பம் உண்டாக்கும். உண்டாக்கி பாவத்தை பிறப்பிக்கும். அப்ப என்ன செய்யணும்? மனசை பின்வாங்கியே போயிடறான், பின்வாங்கியே போயிடறான். குழந்தை பெத்தா பரவாயில்ல, பாவத்தை பெத்தா சில சொல்லுவாங்கல்ல, உன்னை பெத்ததுக்கு 1 கிலோ அரிசி பெற்றிருந்தாலும் ஒரு நேரம் ஆக்கி சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு. பாவத்தை கர்ப்பம் தரித்து என்ன செய்யறான்? பிறப்பிக்கிறவனா இருக்கிறான். அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சோதனை வந்துச்சு, அது நிழலாட்டம், ஆண்டவர் நிமித்தம் வந்த காரியமே தவிர இவங்கனால வந்த காரியம் அல்ல. இவன் என்ன செய்யறான்? நான் எப்படி முன்னேறணும், நான் பணக்காரனாகணும், நான் மேன்மேல இருக்கணும், என்னதான் எல்லாரும் பேசணும், ஒரு பெருமை, ஒரு பெருமை. வாலிப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, அதை பெண்களுக்கு எப்படி தெரியல, ஆண்களுக்கு 3 விதமான காரியம் சொல்லுவார்கள். 3 காலகட்டங்கள் தான் அவங்க வாழ்க்கையில நடக்கும். வாலிப வயசு வரைக்கும் ஒரு விதமான எண்ணம், வாலிபத்தை கடந்து மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரியங்கள், அதன் பிறகு பிள்ளைகள் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு இன்னொரு காரியம். என்னன்னு காரியம் தெரியுமா? வாலிப நாட்கள் எது இருக்கும்? வாலிப நாட்களை ஜாலியா சுத்தணும், சைட் அடிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிடணும், இதுதான் அவங்களுக்கு வேலை. பெண்ணு, சரிங்களா? பெண்ணு, பெண் ஆசை,
அப்போ இதிலே அவன் காலத்தை ஓட்டி கடைசியில் ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணி 10 சைட் அடிப்பான். ஒன்றை பார்த்து என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான். சில பேர் ஒன்னே சைட் அடித்து ஒன்னே கட்டிக்கிடுவாங்க. பாவம், அவன் தலையெழுத்து அதுதான், என்ன செய்யறது, இது பண்ணிடுவாங்க. சரி, அப்போ அந்த காலங்கள். அப்புறம் குடும்பஸ்தனா மாறிவிடுகிறான். குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய மைண்ட் என்ன போயிடும், பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும். இவன் வகுத்தை கட்டி வாயை கட்டி. ஆனால் ஆண்கள் தியாகிகள், ஆண்கள் ஒரு தியாகிகள். பெண்கள் அது அவங்களை ஈடு கொடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்களும் ஒரு குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் இருக்க ஆண்கள் எப்படின்னு தெரியல எனக்கு, பொதுவாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகையினால அவங்க அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க, மனைவி பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் வேலை செஞ்சு பொருள் சேர்த்து வைப்பாங்க. இது பொருள் ஆசை. சரிங்களா? இப்போ பொருள் சேர்த்து வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? பெண்ணாசை, பொருளாசை, அப்புறம் மண்ணாசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, பூமிகளை சேர்ப்பாங்க அந்த இதில். அதுக்கு பிறகு கௌரவமான வாழ்க்கை. 4 பேர் நம்மளை கண்டு என்ன செய்யணும், பெருமையா பேசணும். ஏன்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டா பிள்ளைகளை கேள்வி கேட்பான். பாரு அவங்க அப்பா பாரு, உங்க அம்மா பாரு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியுது, வீதியில் சண்டை போட்டு தெரியுது கேட்பாங்கல்ல. அதற்காகவே அடக்கி வாசிக்க வேண்டியது இருக்கு சில காரியங்களை. விளங்குதுங்களா? இது தோற்றம். இது முதிர்ந்த வயசான தோற்றம். வாலிபன் இருக்க மாதிரியே அப்போ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படி இருந்தானா அவனை தான் இந்த உலகம் இழுக்கப்பட்டு சிக்குண்டு கர்ப்பம் தரிச்சு பாவத்தை பரப்பிக்கிறவனா இருக்கிறான். கேட்டீங்களா? அப்ப இங்க என்ன சொல்றதுன்னா, அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நம் கடவுளால சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அவன் தன் இச்சையினால் இழுப்புண்டு சிக்கிக்கொண்டு சோதிக்கப்படுறான். சரிங்களா? இப்ப நம்ம யாரை பின்னோக்கன்னு சொல்லி பவுல் சொன்னாரு. இப்ப வாசிங்க 15ஆம் வசனம் வாசிங்க. 6:15. எபிரியர் 6:15 முடிக்க போறேன். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. யாரு? ஆபிரகாம். அவன் என்ன செய்தான், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அந்தப்படியே ஆபிரகாம் எப்படி இருந்தானா, பொறுமையா இருந்தான். 2வது காத்திருந்தான். நாம நினைக்கிறோம் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எத்தனை நாளையா பொறுமையா இருக்கணும்? ஆபிரகாம் பொறுமையா இருந்தான், காத்திருந்தான். எத்தனை நாட்கள் காத்திருந்தான்னு வேதத்துல குறிப்பு சொல்லியிருந்தாலும் நமக்கு சொல்லிட்டோம் 25 வருஷம் ஈஸியா சொல்லிட்டோம். அது 1/4 நூற்றாண்டு. மனதில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் கடவுள் என்ன சொன்னாரோ அது பொறுமையாய் இருந்து அதை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுள் நமக்கு சில காரியம் சொல்லிருக்காரு, அது பொறுமையாக இருக்க வேண்டும். நம்ம ரொம்ப என்ன புத்திக்காரங்க, அவசர புத்திக்காரங்க. அடங்கி இருங்கள் வேதம் சொல்லிருக்கு. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் சொல்லிருக்கு. நாம அடங்காப்படாரிகளா இருக்கோம். கையில் இருந்து ஜம்ப் பண்ணிடுறோம். அப்படியே கையில் இருந்து தாண்டிடுறது. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, பொறுமை நமக்கு கையை விட்டு கீழே விழுந்து என்ன ஆகும், கையோடையும் காலோடையும் பொருள் சேதாரம் வரும். ஏற்ற காலம் எனக்கு தெரியும், அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்கள் நான் யாருடைய சந்ததி சொல்றோம்? ஆபிரகாமுடைய சந்ததி. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் அவருடைய சந்ததியா. ரோமர்ல சொல்லிருக்கு, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் தேவனை நீதியாக எண்ணப்பட்டான். அதனால அவங்க என்ன செய்யப்பட்டது, காரியங்கள் வாய்க்க செய்தது. அதனால ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து காரியங்களை அவனுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தவங்களை பெற்றுக்கொண்டது போல நாமளும் என்ன செய்வோம், காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். அதுலயே 11ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எபிரியர் 11:10 இதே ஆபிரகாம் குறித்து அங்க என்ன சொல்றாரு பாருங்களேன்.
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. மேல 9ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய உடன் சுதந்திரராக இருக்க ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிருக்கு. அஸ்திபாரமுள்ள நகரம். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? அஸ்திபாரமுள்ள நகரம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. 12 விதமான கல்லு, மூலக்கல்லு வச்சு அந்த அஸ்திபாரம் என்ன செஞ்சிருக்கு? போடப்பட்டிருக்கு. அஸ்திபாரமுள்ள நகரம் பரலோக ராஜ்யம். அதற்காக காத்திருந்தான். நீங்களும் நானும் இந்த அஸ்திபாரம் உள்ள காரியங்கள்ல பரலோகமாகிய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அந்த அழிவில்லாத நகரத்துக்காக நாம் என்ன செய்யறோம்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவர் எப்படி இருந்தானா? இந்த பூமியில வாழும்போது அந்நியனோ பரதேசியாய் கூடாரவாசியா இருந்தானா. 9ஆம் வசனம் மறுபடி வாசிங்களேன். விசுவாசத்தினால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல எப்படி இருந்தான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல எப்படி இருந்தான்? பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசி போல சஞ்சரித்தானா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான் கானான். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். ஆனா அந்த தேசத்தை விட அஸ்திபாரம் உள்ள தேசத்துக்கு அவன் ஆசையா இருந்தான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கண்ணு பார்க்கிற இந்த காரியம் அல்ல, விசுவாசத்துல பார்க்கிறமே அந்த இடத்திற்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 21:14 அங்க அஸ்திபாரம், எத்தனை அஸ்திபாரம் போட்டிருக்கு நீங்க பார்க்கலாம். சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்துக்குரிய உடன் சுதந்திரராயிருக்க ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்க குடியிருந்தான்? கூடாரங்களை குடியிருந்தான். இன்னைக்கு நாம எதுல குடியிருக்கோம்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் காத்திருந்தான். காத்திருந்த பெற்றுக்கொண்டான். தேசத்தையும் பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவன் எப்படி குடியிருந்தான்? தன்னுடைய வாரிசுகளோட 3 தலைமுறையோட அவன் இருந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்போடு இருந்தான். யாக்கோப்பு பிறக்கும் போது ஆபிரகாம் சாகல. சரிங்களா? சின்ன குழந்தையா இருக்கும் போதே விரதம் செய்திருக்காரு. கூடாரங்களை குடியிருந்தான்னு பார்க்குறோம். ஏன்னா அதான் ஆபிரகாம் இருந்த அந்த எண்ணம் தான் யாக்கோப்புக்கு வந்தது. ஏன்னா ஆபிரகாம் எல்லாவற்றையும் என்ன கொடுத்தான்? தசம்பாகு கொடுத்தான்ல. தசம்பாகு எல்லாவற்றையும் கொடுத்தான். 14ஆம் அதிகாரத்தில், ஆதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு தசமா கொடுத்தான். ஆனால் யாக்கோப்பு ரெண்டாவது ஈசாக்கு எந்த இடத்துலையும் தசமா கொடுத்த மாதிரியே இல்லை. ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாம் மகன். அவனுக்கு எந்த இடத்துலையும் அது வரல. ஆனால் யாக்கோப்பு சொல்றான், லாபான் வீட்டுக்கு போகும்போது, ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து நான் நலமுடன் வருவேனானால் கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்திலையும் உங்களுக்கு என்ன செய்வேன்? தசுமா கொடுப்பேன். எங்கிறது வச்சு இந்த புத்தி? தாத்தா கிட்ட வளர்ந்ததுனால அந்த புத்தி இவனுக்கு வந்தது. விளங்குதா? இப்ப நான் சொல்றது ஈசாக்குக்கு வரல. ஏன்னா ஈசாக்கும் ஆபிரகாமும் அநேக நாட்கள் பிரிந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா? சாராள் இறந்து போன பிறகுதான் ஒன்று சேர்ந்த. இந்த சத்தியம் அநேகருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது, அநேகருக்கு தெரியாம இருக்கிறது. ரொம்ப நாள் அங்க என்ன இல்லை, அவங்க சேர்ந்து இல்லை. யாக்கோப்புக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா? தகப்பனை பார்த்து பயந்தவனாகவே அவன் காணப்பட்டான். ஆனா இங்க பேரப்பிள்ளை பிறந்த பிறகு பேரப்பிள்ளைய வேற என்ன செய்யறாரு? ஆபிரகாம் வளர்க்கிறாரு. ஆபிரகாம் செய்யற காரியங்கள் யாக்கோப்புக்கு என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. இப்ப பெரியவங்க நீங்கெல்லாம் காணிக்க போடும் போது சின்ன பிள்ளைகள் கையில் கொடுத்து நம்ம போடுறோம்ல, இந்த மாதிரி தான் சில தோத்திர காணிக்க பெற்றோர்கள் கொடுக்கறத விட பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க? அந்த தோத்திர காணிக்க கொடுக்க அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா என்னமா கொடுக்கணும் போல் இருக்கு. அம்மா கொடுக்குறாங்க, அப்பா கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அப்ப இதுல ஏதோ நல்லது இருக்கு. அவன் வயசுக்கு வந்த பிறகு தெரியுது, ஓ தசம பாகம். அதனாலதான் அவன் என்ன செய்தான்? அந்த பெத்தல் சொல்லக்கூடிய இடத்துல ஜோம் பண்ணிட்டு போனான்னு பாக்குறோம். இப்படிப்பட்ட வாரிசுகளோட இவன் எங்க வாழ்ந்தான்? கூடாரங்களில வாழ்ந்தான். நாம் எதில் வாழ்கிறோம்? மச்சி வீட்டில் வாழ்கிறோம், ஏசி ரூம்பில் இருக்கோம், ஏர் கூலரில் இருக்கோம்,
ஓட்டு வீடுல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கூடாரங்களில இருந்தான். அவன் இந்த தேசத்தை விட அஸ்திபாரமுள்ள தேசத்திற்காகவே அவன் காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை நீங்கள் மாதிரியா வையுங்கள். அதான் நான் சொல்ல வந்தது. இப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்யணும்? மாதிரியா இருக்கணும். பொறுமையா இருந்து அவர் ஆபிரகாம் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாய் காத்திருந்தான். கடவுள் உங்களுக்கு சில காரியம் கொடுத்திருக்கிறார், நமக்கு சில வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். பொறுமையா இருக்கணும், காத்திருக்கணும். எத்தனை காலங்கள் தெரியாது, ஆனா நடந்தால் செம்மையே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.